எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். 500 சப்ஸ்கிரைபர் வருமாங்கிறதே சந்தேகத்தில் இருந்தேன். அப்போ கூட ஃபியூச்சரில் மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்டும் ஒவ்வொரு லைக்ஸ் தான் எனக்கு இவ்வளோ பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அதனால தான் இன்னும் கூட நான் வீடியோ நிப்பாட்டமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி நம்ம எப்போதுமே ஒன்றா பயணம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள் எப்போதுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அதனால் இப்போ வந்து நம்ம என்ன அனிமி பார்க்க போகிறோம்னா ஷேடோ ஹவர்ஸ் எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கியும் லூவும் ஒன்றா போயிருப்பாங்களா. அங்கே பார்த்தா ரிக்கி வந்து இந்த இன்னொரு மாஸ்டரை பார்த்துறான். அந்த மாஸ்டரை ட்ரெஸ்ஸை வச்சு அதை சேரோட தச்சு வச்சிருக்காங்க. இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க, இப்படி தான் எல்லா மாஸ்டரையும் வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டு, இது மாதிரி நாங்கள் வந்து எங்களோட மாஸ்டரை காப்பாற்ற போனோம், உங்களை காப்பாற்ற ரம் வருவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேருமே அவங்களோட மாஸ்டரை தேடிட்டு வந்துகிட்டு இருக்கா. அப்போதான் அங்கே பார்த்தா அந்த கருப்பாக புகை போயிட்டு இருக்கு. அந்த ஷேடோ மாஸ்டர் மண்டையிலேருந்து வரும்ல, அவங்க வந்து பயப்பட்டா அது மாதிரி வருமா, அதை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பதான் லூ பொண்ணு சொல்றா, அது என் மாஸ்டர் லூயிஸோட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இவன் பார்த்துட்டு கேட்கறான், எப்படி நீ கரெக்டா சொல்ற அது லூயிஸ் தான் சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கறப்ப தான் இவன் சொல்றா, இது மாதிரி ஒவ்வொரு மாஸ்டருக்கும் அந்த போகிற புகை வந்து மாறுபடுமா. எப்படின்னா கேட்டுக்கு வந்து அந்த புகை ஸ்ட்ரைட்டாக தான் போகுமா. இதே வந்து ஜானுக்கு எடுத்துக்கிட்டா அவனுக்கு வந்து எல்லா பக்கமும் வெடிக்குமா. பேட்ரிக்கு பார்த்தா அது எல்லா பக்கமுமே பரவுமா. ஆனால் ரம்முக்கோட மாஸ்டருக்கு எதுவுமே வராதான். இதில் வந்து லூயிஸுக்கு பார்த்தா இப்படி தான் சுருண்டு சுருண்டு போகுமா. அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் இது மாஸ்டர் லூயிஸ் தான் சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அவள் வாயெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. மேலேயே ஏணி இருக்கும், அதை போட்டு அவளை காப்பாற்றிடுறாங்க. அவள் வெளில வந்தோடனே இவளை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். மூஞ்சி எவ்வளோ அழகா இருக்கு, நீ தான் ரொம்ப அழகு, கொஞ்ச நேரம் மூஞ்சி பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கோம். திரும்பி பார்த்தா இந்த பையன் நின்றுட்டு இருக்கா இருக்கி. இவன் என்ன இங்கே பண்றான் அப்படிங்கிற மாதிரி கேட்க லூ பொண்ணு சொல்றான், இல்ல உங்களை கண்டுபிடிக்க இவனும் உதவி செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவன் சொல்றான், ஆமா உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவ சொல்லிட்டு இருக்கா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இவளோட அழகான மூஞ்சியை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்ப, இது மாதிரிலாம் நீ ஷேடோ மாஸ்டரோட மூஞ்சி பார்க்க கூடாதுன்னு உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பிடிச்சி திட்ட. இவன் வந்து லூவை பார்க்கறான், சொல்லி ஏதாச்சும் உதவி தானே செஞ்சேன்னு சொல்லிட்டு அவளும் அவங்கள மாதிரியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. இது சரியா வராது நின்றுகிட்டு இருக்க. அவ அப்படியே திட்டிட்டு, சரி நீ கிளம்பு, அதான் வேலை முடிஞ்சுட்டே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறா. அப்படியே இங்க நம்ம ஆளுங்களை கட்டுறாங்க, எம்லிக்கும் ரம்மும். இங்க வந்து அந்த ஜான் மாஸ்டர் சொல்லியிருப்பார்ல, ஒரு மேசை தாண்டி தான் கேட்ட பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கதவை திறந்து பார்த்தா உள்ளெல்லாம் அந்த குட்டி குட்டி கருப்பு மான்ஸ்டர். அவ்வளவுதான், பார்த்து பயந்து போய் கதவை திருப்பி சாத்திட்டு வெளில நின்றுட்டு இருக்காங்க. இங்க ரொம்ப பாருங்க, அவ பயந்து போய் நிக்கிறா. ஐயோ என்ன இப்படி இருக்கு அப்படிலாம் சொல்ல அவதான் எம்லிக்க சொல்றா, நான் எல்லாத்துக்குமே தயாரா தான் இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில இருக்க கைப்பிடி எடுத்து அதுல ஒரு ப்ரூம் மாதிரி பண்ணிக்கிறா, விளக்கமாறு மாதிரி பண்ணிக்கிறா. அப்புறம் அந்த ஹெட்போர்ட் கொடுத்தாருல வெள்ளை பைய, அதை வச்சு இவளுக்கு ஒரு மேல ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிறா. ஏன்னா அந்த அழுக்கு மேல எல்லாம் படக்க வராது, மூஞ்சும் அழுக்காக கூடாது, அதனால அது மாதிரி போட்டுக்கிட்டாலா. போட்டுட்டு இப்ப நம்ம ரெடி ஆக்கலாம், உள்ள போய் நல்லதை அடிச்சு தள்ளுறேன், நீ வண்டி ஓட்டிட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்க. நம்ம ரம் வந்து மேப்பை நல்லா ஞாபகப்படுத்தி வச்சிருக்கா. அதனால அந்த மேஸ்ல எந்த பக்கம் போகணும்னு அவளுக்கு தெரியும். அது மாதிரியே சொல்லிட்டு வரா. பார்த்தா முட்டு சந்திக்கே போய் நிற்கிறாங்க. ஐயோ அந்த மேப்ல உள்ள மாதிரியே இல்லையே, அந்த மேப்பு தப்புன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரம் சொல்ல அங்கே பார்த்தா நிறைய குட்டி குட்டி மான்ஸ்டர் வந்துருது. எம்லிக்க சொல்றா, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ அந்த மேப்பை திருப்பி யோசிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு ரம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பதான் பார்த்தா அங்கே ஒரு வீடு மாதிரி போட்டிருக்கும். அது இல்லையேன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா அது மேலே போட்டிருக்கு. இப்பதான் இவங்களுக்கு புரியுது. சொல்லப்போனா இவங்க மேலதான் ஒரு வழி இருக்கு, அங்கதான் கண்டுபிடிச்சு போகணும். இவங்க உள்ள சுத்திட்டு இருக்கோமே, எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொன்னா எம்லிக்க சொல்றா, அந்த படத்துலயும் உள்ள இருக்க மாதிரி தான் இருக்கு பாரு, அப்பனா மேல போறதுக்கு ஒரு வழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு கதவு இருக்கு, அந்த வழியும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்க பார்த்தா நிறைய குட்டி மான்ஸ்டர் இருக்கு. பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு மேலே ஏத்தி எப்படியோ 2 பேரும் மேல வந்துடுறாங்க. எனக்கு இந்த சீரீஸ்ல இந்த 2 கேரக்டருமே ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்டு பார்க்க போனா. அது மாதிரிதான் 2 பேரும் வெளில வந்துட்டாங்களா. அப்பாடா ஒரு வழியா வெளில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா ஒரு கேப் போயிட்டு இருக்கு. அதான் ஓட்ட போட்டிருக்கு. அந்த லூ பொண்ணு ஷார்ட்கட் உருவாக்கி போயிட்டு இருந்தால அதை பார்த்துட்டு நிக்கிறாங்க. அந்த லூ பொண்ணு தான் இந்த ஷார்ட்கட் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் போனா மாஸ்டர் ஸ்டெர்லியை காப்பாத்திடலாம், அதான் ரம்மோட மாஸ்டர், அவங்களை காப்பாத்திடலாம். இப்ப நீ அங்க போ, நான் போய் கேட்டு காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி எம்லிக்க சொல்ல திடீர்னு இந்த ரம் பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. என்னாச்சு, ஏன் அழுகுற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப அவ சொல்லிட்டு இருக்கா, என்னன்னா இது வரைக்கும் இந்த ரம்முக்கு அவங்க பேரு கூட கொடுத்தது இல்லையா. அந்த ஷார்லி மாஸ்டர் வந்து இந்த ரம் பேரை இவளோட விரலே இவளுக்கு வச்சுக்கிட்டது தானா. அது மாதிரிதான் சொல்றா, அவங்க எனக்கு பேரு கூட வச்சது இல்லை, அவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது, நான் அவங்களை காப்பாத்துறதுக்கும் எனக்கு ரைட்ஸ் கிடையாது, ஏன்னா வந்து நான் அவங்கள பத்தி யோசிக்கவே இல்லை, இந்த எக்ஸாம்ல எப்படி பாஸ் ஆகுதுன்னு மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அவங்கள பத்தி நான் நினைச்சு கூட பார்க்கல, அதோட அவங்க வந்து என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க, இன்ன வரைக்கும் பேசினதும் கிடையாது, அவங்க மேல இருந்து அந்த கருப்பு புகை வரும்ல, எல்லா மாஸ்டர்கிட்ட இருந்துமே வருமே, அது மாதிரி புகை கூட வந்தது இல்லை, ரூமு கூட நான் சுத்தம் பண்றதுக்கு அவசியம் இல்லை, நான் அவங்களுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது, அவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது, இந்த
எக்ஸாமில் பாஸ் ஆகுறதா ஃபெயில் ஆகுறதான்னு கூட அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரில. அவங்க எமோஷன்ஸை என்னால் தெரிஞ்சுக்க முடியல, எதுவுமே எனக்கு புரியலைன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்க அப்போ தான் எம்லிக்க சொல்கிறா, கவலைப்படாத, எனக்கு புரியுது, என்னாலேயே என்னோட மாஸ்டர் வந்து புரிஞ்சிக்க முடியாது, அவங்களோட எமோஷன்ஸ் எனக்கு சுத்தமாக தெரியாது தான், இருந்தாலும் அவங்க மேலேருந்து அந்த கருப்பு புகை வரும்ல, அப்போ வந்து அவங்க பயமாக இருக்காங்க, ஏதோ கவலையாக இருக்காங்கன்னு மட்டும்தான் தெரியும். அதோட அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னா அவங்களோட உருவத்தை அவங்களாலே பார்த்துக்கோம்ல, அதுவே அவங்களுக்கு பெரிய கவலை. இன்னுமா நம்ம அவங்கள கவலைப்படுத்தணும்? அதனால தான் இருக்கிற எல்லா நாளுமே நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பேன், அவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பேன். அதனால எப்போதுமே அவங்களோட எமோஷன்ஸ் தெரியலாட்டி கூட நான் இமேஜினேஷன்லேயே யோசிச்சு பார்த்துப்பேன். அது மாதிரி நீ யோசிச்சு பாரு, ஏன் ஷேர்லி மாஸ்டருக்கு உன்னை பிடிச்சிருக்கலாம், ஆனால் பேசுறதுக்கு பிடிக்காம இருக்கலாம், அவங்க மேலேருந்து அந்த கருப்பு புகை வரல, ரூமெல்லாம் சுத்தம் பண்ண முடியலன்னு சொல்கிற, அவங்க கூட இருக்கப்ப அவங்க அமைதியாக இருக்கலாம், உன்னை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க போல, அதனால தான் அவங்க அந்த பயந்து அந்த கருப்பு புகையை வெளில விடுறது இல்லை. ஏன்னா யாருக்கு தெரியும், உனக்கு முன்னாடியே அவங்க ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவாங்களோ என்னமோ, ஏன் நீ இப்படிலாம் யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவளை எப்படியோ சமாதானப்படுத்தி சிரிக்க வைக்க அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அதே மாதிரி இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும் தான் எனக்கும் ஆசை அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி நீ போய் சீக்கிரம் ஷேர்லி மாஸ்டரை காப்பாற்றினா கேட் மாஸ்டரை காப்பாற்றிட்டு வந்துட்டு 2 பேருமே ஃப்ரெண்ட் ஆயிடலாம், மாஸ்டரும் உன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இங்கே பிரியிறாங்க. அப்படியே இங்கே கேட்ட கட்டுறாங்க, அவள் தான் கூண்டில் உட்கார வச்சிருக்காங்களா, உட்காந்துருக்கா, இன்னும் எம்எல்ஏக்கு உட்காணுமேன்னு சொல்லிட்டு அவள் மண்டையிலேருந்து அந்த புகையா போயிட்டு இருக்குமே. அப்படியே போயிட்டு இருக்கப்ப பார்த்தா இவ கட்டி இருந்த கூண்டுலேருந்து ஒரு சங்கிலி அப்படியே அருகுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா, பார்த்தா இன்னொரு சங்கிலி இருக்குது. அப்போ தான் பார்க்குறா இவ மண்டையில் இருக்க அந்த புகையெல்லாம் போய் அங்கே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. அந்த புகை இருக்கிற அளவுக்கு, அதாவது அது அதிகமாச்சுன்னா அந்த கூண்டை அருந்து விழுந்துரும் போல. ஐயோ அதை எப்படி நான் தடுக்கிறது, எப்படி நிப்பாட்டுறதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க. இங்கே நம்ம எம்எல்ஏக்கு அந்த வண்டியை தள்ளிட்டு வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கா. இதில் வேற கத்திட்டே ஓடி வரா, நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு. அவள் குரலை கேட்டதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் அமைதியாகுது, அந்த கருப்பு புகையும் நிற்கிது. அப்படி இங்கே எட்வர்டை கட்டுறாங்க. இவர் வந்து மித்த அவர் கூட இருக்க டால் செட் எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இது மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு, நான் போட்ட பிளான் படியே போனால் போதும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப அவங்க கேட்குறாங்க, நீ அப்படி எதுக்கு தான் எய்ம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இது மாதிரி அந்த கிராண்ட் ஃபாதர் இருக்காருல்ல, அவரோட அட்டென்ஷன் எனக்கு கிடைச்சா போதும், நான் இப்போ வந்து இவர் வந்து 2nd ஃப்ளோரில் இருக்காரா, 3rd ஃப்ளோருக்கு போனால் தான் அந்த கிராண்ட் ஃபாதரோட அட்டென்ஷன் கிடைக்கும், நான் அங்கே தான் போகணும், அதுவும் இந்த உயர்ந்த பதவிக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி உனக்கு நிறைய பவர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு அங்கே இருக்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எட்வர்டு உட்காந்து அப்படியே பியானோ யோசிச்சுட்டு இருக்காரு. நான் வந்து அந்த பசங்களெல்லாம் சாத்தா டல்லான பசங்கள்னு தான் நினச்சேன், பார்த்தா நான் கொடுத்த எல்லா பஸ்ஸையுமே சால்வ் பண்ணி அவங்க கரெக்டான பாதையிலே போயிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பியானோ வசிக்க இவர் உடம்பெல்லாம் அப்படியே வந்து கருப்பாக மாறுது. சொல்லப்போனால் இவர் டாலா இல்லை ஷேடோ மாஸ்டரானே தெரில, திடீர்னு ஷேடோ மாஸ்டரா மாதிரி நிற்கிறான். இதில் வேறு என்ன சொல்கிறான்னா, அவங்க என்ன பண்ணாரு பரவாயில்ல, இன்னும் அவங்க என்னோட கைகளில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ரொம்ப அழகாக பாட்டை ரசிச்சிருக்கேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பக்கம் நான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.